கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி அரசியலில் என்னதான் புது புது விஷயங்களை தமிழகத்தில் இதுவரை எந்த ஒரு கட்சியும் செய்யாத விஷயங்களை விஜய் அவர்கள் அறிமுகப்படுத்தி வந்தாலும் அதுலேயும் ஏதேனும் ஒரு குறைகள் ஏற்பட்டு அது பெரிய அளவிலான விமர்சனத்துக்கு உள்ளாகி பேசு பொருளாகி ஒரு பெரிய சர்ச்சையே ஏற்படுத்திடுது. அப்படிதான் தமிழக வெற்றி கழகத்தில் பல அணிகள் பிரிக்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு அணிக்கும் ஒரு இயக்க செயல்பாட்டாளர்கள் நியமிக்கப்பட போகிறதாகவும் தகவல்கள் வெளியாச்சு. அதன்படி கிட்டத்தட்ட 28 அணிகள் பிரிக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டுச்சு. அதற்கான சில லிஸ்ட்டுகளும் வெளியாச்சு. ஆனால் இதில் நோட் பண்ணப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இது வெறும் தகவலாக மட்டும்தான் வெளிவந்திருக்கு. இன்னும் விஜய் அவர்கள் இதை அஃபிஷியலாக கூட வெளியில் ரிலீஸ் பண்ணலை. அதுக்குள்ளே தகவல் கசிஞ்சு அணிகளோட லிஸ்ட்டு வெளியானதில் ஒரு சர்ச்சை ஏற்பட்டிருக்கு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய அணிகளில் திருநங்கைகளுக்குன்னு தனியாக ஒரு அணிங்கிறது ஒதுக்கப்பட்டிருக்கு. அதை நிறைய பேர் ஆதரிச்சிட்டும் வந்தாங்க. திருநர் இயக்க செயல்பாட்டாளர் லிவிங் ஸ்மைல் வித்யா அப்படிங்கிறவங்களும் அதற்கு ஆதரவு தெரிவித்ததோடு மட்டும் இல்லாமல் அதன் மீது இன்னொரு விமர்சனத்தையும் சேர்த்து வச்சிருக்கிறாங்க. அதாவது அந்த பிரிவுங்கிறது சரியாக 9வது இடத்துல பட்டியலிடப்பட்டிருக்கு. பொதுவாக திருநங்கைகளை 9 என்ற எண்ணை வச்சு இழிவுபடுத்தி பேசக்கூடிய இழிவான செயல் தமிழகத்தில் அப்பப்போ நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அவங்கள இந்த மாதிரியான வார்த்தைகளை வச்சு காயப்படுத்தக்கூடாது, அவங்கள அவமானப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் திருநங்கை அப்படிங்கிற பெயரும் அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தகவலாக வெளிவந்த இந்த பட்டியலில் திருநங்கைகளுக்கான பிரிவு 9வது இடத்துல இருப்பது அவங்கள கேலி கிண்டல் பண்ணுற விதமாக இருக்குது. இது நேரடியாக அவங்க சொல்லாட்டினாலுமே கூட மறைமுகமாக அது அப்படித்தான் தெரியுது. இந்த மாதிரியான டார்க் ஜோக்குகளை உங்கள் படத்தோடு நிப்பாட்டிக்கோங்க, பொதுவெளியில் இத்தோடு இதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது தான் அவங்களோட பாயிண்ட். ஒரு சில தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் உங்களோட விமர்சனம் ரொம்பவே நியாயமானது, அது பரிசீலிக்கப்படக்கூடியது, கண்டிப்பாக இந்த குறைகளை நிவர்த்தி செய்வோம் அப்படின்னு தவற ஒப்புக்கொண்டு அதை சரி செய்யறதுக்கான வாக்குறுதிகளை கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதே சமயம் இன்னும் சிலர் இது எதேர்ச்சியாக நடந்த ஒரு விஷயம், எதுவுமே பிளான் பண்ணி பண்ணப்படலை, கவனக்குறைவாக நடந்த ஒரு விஷயத்துக்காக இதை இவ்வளோ பெருசாக்கி கட்சியினோட பெயரை நீங்கள் கெடுக்கிறது சரியில்லை அப்படின்னும், இன்னும் சிலர் வானவில் போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தி இந்த விமர்சனம் வச்சவங்களையும் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறவங்களையும் தொடர்ச்சியாக அவமானப்படுத்தியும் பயமுறுத்திட்டும் வராங்க. இப்படி வர்ற கமெண்ட்டுக்கு அவங்க கொடுத்த ரிப்ளை என்னன்னா, காயப்படுத்தும் எண்ணத்தோடு நீங்கள் இதை பண்ணலை அப்படின்னு விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி, உங்களோட இந்த கருத்தை நான் மதிக்கிறேன், ஆனால் அதே டைமில் என்னுடைய கருத்தை மதிக்காத, அதுக்கு செவி சாய்க்காத உங்களுடைய கட்சி தொண்டர்கள், தமிழக வெற்றி கழக கட்சியினுடைய ஆதரவாளர்கள் என்னை தரக்குறைவாக பேசுகிறத நிறுத்த சொல்லிட்டு என்கிட்ட மட்டும் இல்லாமல் எல்லார்கிட்டையுமே கண்ணியமாக நடந்துக்கவும் கண்ணியமான முறையில் விமர்சிக்கவும் சொல்லித்தாருங்கள் அப்படின்னும் போட்டிருக்கிறாங்க. இப்போ இவங்களோட மொத்த பதவியும் பார்த்துட்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய சில முக்கிய நிர்வாகிகள் அவங்களோட விமர்சனம்ங்கிறது சரி, கொள்கை ரீதியாக இதை ஏற்றுக்கொண்டு அதை சரி செய்ய வேண்டிய கடமை கட்சிக்கும் கட்சி தலைமைக்கும் இருக்கிறது அப்படிங்கிறத ஒப்புக்கொண்டும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.